Okay, first step is to set your canvas, which is like A3 paper, and then second step is you should upload the design. So already we would have downloaded Pinterestல நம்ம வந்து designs download பண்ணி வெச்சிருப்போம் இல்லையா, அந்த designs உங்களுக்கு எது வேணுமோ any blouse design you can take. Say for example I am taking this. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் வந்துட்டு ஸ்பேஸ் நிறைய இருக்கிற மாதிரி எம்ப்ராய்டரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வை பிகாஸ் இன் கேன்வா ட்ராயிங் டூல் வந்து அவ்வளோ பெருசாக வந்துட்டு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ ரொம்ப கர்வ்டு லைன்ஸு ஷேப்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொடி மாதிரியான டிசைன்ஸ் அதெல்லாம் அவ்வளோ அழகாக வராது. So instead what you can do is you can choose the shape that has nice space like this. Okay, இப்போ insert the picture onto your canvas. Then select the 3 dots on top. இந்த மேலே இருக்கு இல்லையா, அதில் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட் இமேஜ் அஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஜஸ்ட் கிளிக் செட் இமேஜ் அஸ் பேக்ரவுண்ட். யூ கேன் delete this image. ஸோ இப்போ நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா, கீழே இந்த இடத்துல இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும். ஸோ அதை யூ கேன் ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஓகே, நவ் இப்போ இது மாதிரி வந்துருச்சு. now we have to trace the outline. அது எப்படின்றத பார்க்கலாம். யூஸ்வலாக வாட் we will do, ஒரு கலர் பேப்பர் கீழே வச்சுட்டு மேலே நம்ம ட்ரேசிங் பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணுவோம் இல்லையா, சேம் மெத்தட் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். பட் இவ்வளோ டார்க்காக இருந்தால் நம்ம ட்ரா பண்ணுறது தெரியாது. ஸோ வாட் யூ வில் டூ, மேலே நெக்ஸ்ட் டு த பொசிஷன் there is one thing called transparency. Click on transparency, then reduce the transparency to 40 or 50. அப்போ பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறது ரொம்ப லைட்டாக இருக்கும், மேலே நீங்கள் என்ன ட்ரா பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நவ் ஜூம் இன், நல்லா இப்படி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் திஸ் பர்பஸ் ஒன்லி ஐ சஜஸ்ட் ஐபேட் ஆர் எனி டேப், ஸோ தட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபோனில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. நவ் ஹியர் யூ கேன் see the draw option. In mobile we will have in the bottom, I have a separate video in detail explaining about all the tools how I use for mobile. அதையுமே நான் ஷேர் பண்ணிடுவேன். but this is the basics, you have to be very strong in the basics. yeah, so I am just explaining in detail about the basics. once you see all the basics you can see my mobile video and you can try the same. okay, now I'm just clicking on the first tool. so draw, next to upload you have draw option. so adila first you are going to choose, and then you can choose color as black or any color. உங்களுக்கு என்ன அவுட்லைன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். and this one, this option, இது வந்து உங்களோட லைனோட திக்னஸ் எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ திக்னஸ் வந்து you can adjust here. so here we will keep it as 1 or 2. okay, 1 2னா அந்த திக்னஸ் லைனோட திக்னஸ் வந்து கம்மியாகும். say for example 2 I am drawing, you can see. so this is little bit perfect. okay, now do the undo. இப்போ what I am going to do is I am just going to draw on top of it. இதுக்கு மேலேயே I am just going to using my hand just draw. okay, நல்ல zoom பண்ணி draw பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, நான் இப்படி கர்வ் பண்ணி விட்டுட்ட உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத் லைனாக மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். ஓகே, கோணலாக வருதுன்னெலாம் விட்டுறாதீங்க. so the only disadvantage here is the drawing tool. ரொம்ப பொறுமையா you have to do this. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரேஸ் தி அவுட்லைன். நம்மளுக்கு உள்ளெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் ட்ரேஸ் பண்ணால் போதும். மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்மூத்தாக வரைய முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக வரைஞ்சிங்கன்னா can see. ஸோ எலிஃபெண்ட் வந்துருச்சா. லைக்வைஸ் draw this flower. ஸோ இந்த மாதிரி what you can do, if it is a geometric shape, if you just hold it ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஷேப் வந்து கண்டுபிடிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிளாக இருக்குன்னு வைங்களேன், இப்படி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா see triangle shape it will automatically take. so that is the one advantage here. but
ஸோ for example you have this இந்த கொடி டிசைன்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. So what you have to do, you have to make sure you zoom it nicely and then you have to use your hands to draw this. This is the only one disadvantage in Canva, especially for tracing. இதே நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் எலிமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஆல்ரெடி ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸோ இட் will not be a issue for you. Okay, likewise suppose இப்போ இந்த லீஃப் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா வாட் யூ கேன் டூ, இதே மாதிரி லீஃப் எலிமெண்ட்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். go to elements and click leaf. ஸோ லீஃப் அவுட்லைன் அப்படி போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, யூ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். கிளிக் ஆன் திஸ். ஸோ இதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாச்சும் லீவ், சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மேட்சிங் கொஞ்சம் ஓரளவுக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் பிக்கிங் திஸ் அண்ட் இதை ரீசைஸ் பண்ணி பிளேஸ் இட் ஹியர். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு லீஃபை மட்டுமே வந்து டூப்ளிகேட் பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு லீஃபோட ஷேப் வந்துட்டு மாறாது. இட் வில் பி தி சேம் திங். சிமிலராக தான் இருக்கும், உங்களோட டிசைன் வந்து ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். பட் கொஞ்சம் அந்த ஷேப்ஸ் வந்து அங்கங்கே லைட்டாக மாறக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. ஸோ தட் இஸ் தி ஒன்லி changes that we have in Canva. And Procreate, it is completely different. It has brushes. So all you have to do is we will be creating the brush and chumma appdi and the pen vechi draw panna automatically we will be getting all the stuff. For example elephant na we can create a separate brush. So that is the difference in Procreate and Canva. Here it is mostly of copy and paste kind, but adilla appdi kadiyadu. Okay la. So this you have to repeat. Okay, இப்போ flowers done in the kodi. Okay, and then இந்த flowers நம்ம என்ன பண்ண போகிறோம், you will draw only. click on draw. இதை வச்சு நல்லா இப்படி zoom பண்ணிவிட்டு ஓகே. ஸோ வரல அப்படின்னா நல்லா zoom பண்ணிடுங்க. So likewise, okay. So this will take time. ஓகேங்களா, கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ். பட் யூ கேன் ட்ரை திஸ் மெத்தட் டு ட்ரேஸ் எனி டிசைன்ஸ். யூ கேன் ஜஸ்ட் டூ த சேம் மெத்தட் அண்ட் ஃபாலோ. ஒரு ரஃப் ஸ்கெட்ச் வந்து எக்ஸாக்டாக அந்த பேட்டர்னை வந்து உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியல அப்படின்னா you can try this tracing method for sure. Okay, somewhere around or 90% we can bring it out the same design by using the draw option. This is the use of draw option. How you can suppose elementsல இல்லாத இதெல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எலிமெண்ட்ஸில் இருக்கிற மாதிரியே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலையும் சேவ் ஆகும். இந்த கர்வ்ஸ்லாம் எலிமெண்ட்ஸில் இருக்காது, அது மட்டும் யூ கேன் ட்ரா இட். லீஃப் எல்லாம் எலிமெண்ட்டில் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளாரலுக்கு ஜஸ்ட் 2 சர்க்கிள் குரூப் பண்ணிடுங்க. காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி இதை குரூப் பண்ணி and then you can copy and paste it wherever you want. So we have separate tutorials also which is available on my YouTube. என்னோட யூடியூப்ல நிறைய tutorialsum post பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய clarity and ideas வரும். So that's it for this class. Thank you and stay tuned.